யாரெல்லாம் இயேசுவே தேவகுமாரன் என்று ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களோடு தேவன் துவங்கின அந்த ரிலேஷன்ஷிப்பு ஒரு நாளும் மாறாது. ஏன் நீங்கள் விசுவாசத்தில் வளர முடியவில்லை? நீங்கள் சத்தியத்தை சரியாக அறியவில்லை. ஏன் உன்னால நம்ப முடியாத ஆசீர்வாதங்களை நம்ப முடியல தெரியுமா? நீ நீதியே பார்க்கிற. நீங்க அவைலபிளா இருக்கிறீங்களா? உங்க டேலண்ட் எல்லாம் தன்னால வருங்க, உங்க ஸ்கில் தன்னால வரும், உங்களுக்கு எல்லாமே தன்னால வருங்க. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறதுனாலே உங்களையும் என்னையும் பார்த்து தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று திருவாய் மலர்ந்த திருமகனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாக்கு பண்ணப்பட்டுள்ள அத்தனை நன்மைகளையும் நீங்கள் சுதந்தரித்து கோடா கோடியாய் பெருகுவீர்களாக. அதுவே உங்களை அழைத்த தகப்பனுடைய திட்டமும் விருப்பமுமாக இருக்கிறது. அந்த 25வது அவருடைய அனந்த ஞானம் மாறாதவை 3 மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் கற்றுக் கொடுக்க போகிறார். தேவனை குறித்து என்ன வாசிக்கிறோம்? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் மாறாதவராக இருக்கிற 3 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாது எனக்கு பிரியமான தேவர்களே. அதை அங்கே பவுல் சொல்லுகிறார் பாருங்கள். ரோமர் 11வது அதிகாரம் 29வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். த புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 11 verse 29. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ரொம்ப கிளியராக இருக்கார் பாருங்க. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாது. நீங்கள் வேதம் எங்கும் தேடி வாசிங்க. தேவன் தெரிந்தவர்களிடம் என்ன நோக்கத்திற்காக அவர்களை தெரிந்தெடுத்தாரோ அதை அவர்களை கொண்டே நிறைவேற்றி இருக்கிறார். இவன் சரியில்லை, இதில் கீழ்ப்படியல, எனவே இவனை ரிஜெக்ட் பண்ணிடும், அப்படி அவர் செய்கிறதில்லை. ஆனால் அதே வேளையிலே நான் தகுதி இல்லை, நான் தேவனுக்கு விரோதமாக தப்பு பண்ணிட்டேன் என்று பொய்யை நம்பி தாங்களே உய்திரா பண்ணி கொண்டவர்களை அவர் அழைக்கிறதும் இல்லை. ரைட்? முக்கியமான சத்தியம். அருமையான தேவர்களே, அந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறாரு? அங்கே ரோமர் 11:29 தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பு மாறாதவைகளே. இது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கு வருகிற மாதிரி எளிமையாக தேவனுடைய ஆவியானவர் என்ன சொல்லி தருகிறார் என்றால், உங்களை குறித்து தேவனுடைய காரியங்கள் 3 காரியங்கள் மாறவே மாறாது. அதை நீங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறீர்கள். முதலாவது பாருங்க, அந்த ரிலேஷன்ஷிப்பு மாறுறதே இல்லை. ரைட்? யாரெல்லாம் மறுபடி பிறந்தார்களோ, யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டார்களோ, அல்லது யாரெல்லாம் இயேசுவே தேவகுமாரன் என்று ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களோடு தேவன் துவங்கின அந்த ரிலேஷன்ஷிப்பு ஒரு நாளும் மாறாது. ரைட்? ஹல்லேலூயா. இங்கே தாங்க மாட்டிட்டு நடக்குது சபை, இங்கே தான் தடுமாறுது. இந்த மிக முக்கியமான அதே வேளையில் லகுவாக விளங்கி கொள்ளக்கூடிய இந்த சத்தியத்தை நமக்கு தெளிவுபடுத்த மண்டையில் கொட்டுகிற மாதிரி ஒரு கதை சொல்கிறாரு. எந்த கதை? நல்ல தகப்பன் கதை. அந்த நல்ல தகப்பன் என்ன செய்வான்? தனக்கு விரோதமாக அத்தனை அக்கிரமங்களையும் செய்த தன்னுடைய இளைய குமாரனையும் நேசிப்பான். ரைட்? எதற்காக அந்த கெட்ட குமாரன் கதைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அது கெட்ட குமாரன் கதை இல்லை, நல்ல தகப்பனுடைய கதை. ஏன் அந்த கதையை சொன்னார் தெரியுமா? எப்பா, நான் உன்னை சிலுவையில் பெற்றுட்டேன். ரைட்? இனி என்னால் உன்னை ஆசீர்வதிக்காமல் இருக்க முடியாது. என்னுடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தை நீ கீழ்ப்படியாமையின் மத்தியிலும் இழந்து போக முடியாது. இதுக்கு தானே சொன்னார். இளையகுமாரன் அப்பாவுக்கு அவ்வளவு துரோகம் பண்ணுறான். ஆனால் பிரமாணம் என்ன சொல்லுது? உன் தகப்பனையும், அதாவது உன் நாட்கள் நீடித்திருக்கும்படியாக உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இவன் 1% கூட கனம் பண்ணலைங்க. ஆனால் அப்பாவுடைய அன்பு மாறலை.
ஹல்லேலூயா. ஏன்? என் பிள்ளைப்பா, நான் சிலுவையில் பெற்றெடுத்த பிள்ளைப்பா, அவன் தாவீத மாதிரி கொலை செஞ்சாலும் என் உறவை நான் துண்டிக்க மாட்டேன். ரைட்? தாவீத மாதிரி விபச்சாரத்தில் விழுந்து கிடந்தாலும் என்னுடைய அன்பை நான் துண்டிக்க முடியாது. ஏனென்றால் நான் அன்பாக இல்லை, அன்பாகவே இருக்கிறேன். ரைட்? ஆனால் இதை யார் யாரெல்லாம் அறியவில்லையோ அத்தனை பேரும் என்ன செஞ்சிட்டாங்க? தேவனை விட்டு போயிட்டாங்க. யாரெல்லாம்? நம்முடைய முதல் பெற்றோருக்கு இதான் பிரச்சனை. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் மரண மரத்தின் கனியை புசிக்கிறார்கள். தங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டை தாங்களே கொடுத்துட்டாங்க. என்ன ஜட்ஜ்மெண்ட்டு? அப்பா, தேவனால் என்ன நேசிக்க முடியாது, ஏனென்றால் அவர் சாப்பிடக்கூடாது என்கிற மரத்தின் கனியை பறித்து புசிச்சிட்டேன், நாங்கள் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டோன்னு ஒளிஞ்சிட்டாங்க. இன்றைக்கி நல்ல செய்தி என்ன தெரியுமாங்க? நீங்கள் முதல் பெற்றோரை போல கீழ்ப்படியாது இருக்கிற வேளையிலும் உங்கள் தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற ரிலேஷன்ஷிப்பை அவர் கட் ஆஃப் பண்ணுறதே இல்லை. பண்ணி இருந்தால் என்ன செய்திருப்பார்? உருப்படாமல் போங்க, தோட்டத்தை விட்டு வெளியே போங்க, அல்லது அங்கே கொலை செய்திருப்பார், அங்கே அவர் தண்டனையை கொடுத்திருப்பாருங்க. கொடுக்கலைங்க. அவர்களே தண்டனையை வருவித்து கொண்டார்கள். நிர்வாணம் என்கிற அந்த கொடூரமான ஒரு தண்டனையை அவர்கள் பெற்றார்கள். என்ன செஞ்சார்? அன்பு மிகுதினால, எப்பா நீ அந்த இலையை வச்சு அரைகுறையாக மூடிட்டு இருக்கா? வேண்டாம், ஒரு மிருகத்தை அடித்து அதனுடைய தோலுடைய காஸ்ட்லி ட்ரெஸ்ஸு, மொதல் ட்ரெஸ்ஸே காஸ்ட்லி ட்ரெஸ்ஸுங்க, மாட்டு தோலான அழகான ட்ரெஸ்ஸை அனுப்பி, அப்பா நீங்கள் இங்கே இருந்தால் திரும்பவும் தப்பு பண்ணிடக்கூடாது, ஜீவ விருட்சத்தின் கனியை புஷ்டிடக்கூடாது, அதை புஷ்டிட்டீங்கன்னா உங்களுக்கு மரணம் வராது, உங்களுக்கு வேதனையில் நீங்கள் வியாதியில் கடந்து கஷ்டப்பட்டுருவீங்க என்கிற நல்ல எண்ணத்தில் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பி அங்கேயும் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு சந்ததியை கொடுத்தார். ரைட்? ஹல்லேலூயா. ஸோ நல்ல முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, உங்களுடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இருக்கும் பொழுதும், ரைட், நீங்கள் உங்கள் தகப்பனாகிய தேவனுக்கு கீழ்ப்படியாக இருக்கிற வேளையிலும் அவர் ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணுகிற தேவன் அல்ல. அதுதான் அவருடைய மெய்யான இயல்பு. தேவனுடைய மெய்யான இயல்பு, ட்ரூ நேச்சர் ஆஃப் காட், இட் இஸ் அன்சேஞ்சிங் ரிலேஷன்ஷிப். ஹல்லேலூயா. அதுதாங்க சுவிசேஷம். அதுதான் சுவிசேஷம். எது நல்ல செய்தி? அப்பாவுக்கு விரோதமாக எவ்வளவு துரோகம் பண்ணாலும் அப்பா அன்பை மாற்றி அந்த உறவை துண்டிக்க மாட்டார் என்கிற நல்ல செய்தியை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் அநேக துணிகரமான பாவத்திலிருந்து வெளியே வருவீங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஹல்லேலூயா. ரெண்டாவது பாருங்கள், அவருடைய அன்பு எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பு மாறுறது இல்லையோ அதே போல அவருடைய அன்பு மாறாது இல்லையா? அந்த கதையில் அதானே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? எப்போ நீ என் பேரை கெடுத்தா, என் ஆஸ்தியை அழிச்சா, குடித்து கும்மாளம் போட்டா, எல்லா தப்பான வேலையை செய்தால் என் அன்பு மாறாது என்கிற ஒரே சத்தியத்தை விளக்குவதற்காக தான் அவர் அந்த இளைய குமாரன் நல்ல தகப்பன் கதையை சொல்கிறாரு. அதனால் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் பன்றி மேய்க்க போகாதீங்க. அவனுக்கு அறிவு இல்லை பாருங்க. பிசாசு என்ன செஞ்சான்? ஒரு சந்தேகத்தை கொடுத்தான். என்ன சந்தேகத்தை கொடுத்தான்? அப்பாவால் என்ன நேசிக்க முடியாது, அப்போ நான் என்ன செய்யணும்? நானே உழைச்சி கஷ்டப்பட்டு என் பசியை போக்கணும். அது பன்றி மேய்க்கிற வேலையாக இருந்தாலும் சரி, அது தவிட திங்கிற ஆகாரமாக இருந்தாலும் சரி, நீ போயிட்டான் பாருங்க. அப்பாவுடைய அன்பை அவன் கண்டுபிடித்திருந்தால், அப்பாவுடைய அன்பை அவன் சந்தேகப்படாமல் இருந்திருந்தால் என்ன செஞ்சிருப்பான்? பன்றி மேய்த்தலை தெரிந்து கொள்ளுவதற்கு முன்பதாகவே அப்பாவிடத்தில் ஓடி வந்திருப்பானா இல்லையா? ரைட்? அப்போ அப்பாவுடைய அன்பு மாறாது. உங்களுடைய குறைவுகளின் மத்தியிலும் அப்பாவுடைய அன்பு மாறாது. அருமையானவர்கள், அவர் அன்பாகவே இருக்கிறார். ஆபிரகாம் விபச்சாரத்தில் விழுந்துட்டான், அப்பாவுடைய அன்பு மாறவில்லை. ரைட்? தேவனுடைய திட்டத்தையும் மாத்திரான். சாராளிடத்துக்கு குழந்தை பாக்கியம் தருவேங்கிறான், அதை விசுவாசிக்காமல் வேலைக்காரி இடத்துல போகிறான், அப்பாவுடைய அன்பு உறவு மாறவில்லை. ரைட்? பாவிகளிலே பிரதான பாவி பவுல், அப்பாவுடைய உறவு மாறவில்லை, அன்பு மாறவில்லை. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. மூன்றாவது முக்கியமானது தான் முக்கியமான சத்தியம். ரைட், இன்னொரு 10-15 நிமிடங்கள் மாறாத முக்கியமான ஒரு சத்தியத்தை ஆவியானவர் கற்றுத்தரப்போகிறார். அது என்னவென்றால், தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்களையும் அவர் உங்களை கொண்டுதான் செய்வாரை தவிர, ரைட், தேவன் உங்கள் மீது வாக்கு பண்ணியிருக்கிறாரே அந்த ஆசீர்வாதங்களை உங்களை கொண்டு உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தராமல் இருக்க மாட்டார். எப்போ? நீங்கள் உங்களுடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இருக்கும் பொழுதும். ரைட், நீங்கள் ஒரு துணிகரமான பாவத்தை செய்துவிட்ட பிறகும் அவருடைய திட்டங்கள் மாறாதுங்க. திட்டங்கள் மாறாது. தேவனுக்கு சித்தமில்லாதை செய்கிறார். யாரு? நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமும் சாராளும். ரைட், அவ்வளோ அக்கிரமம் பண்ணுறாங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது என்று அவர்களை ரிஜெக்ட் பண்ணாத தேவன் உன்னோடு பேசுகிறார். நீங்கள் இந்த சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளுவீர்கள் என்றால் ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை லகுவாக சுதந்தரிப்பீர்கள். நீங்கள் தேவனோடு ஒத்துழைப்பீர்கள். சதா குற்ற உணர்வு, சதா குற்ற உணர்வு. என்ன குற்ற உணர்வு? என் ஜபம் போதாது, என் பரிசுத்தம் போதாது, என் பக்தி போதாது. போதாது போதாது போதாது. வேதமல்லு வாசிங்க புதிய ஏற்பாட்டில். போதும் போதும் போதும். ஒன்றே ஒன்று தாங்க போதாது. எது? விசுவாசம் மாத்திரம்தான் நீங்கள் அதில் வளரணும். ஏன் நீங்கள் விசுவாசத்தில் வளர முடியவில்லை? நீங்கள் சத்தியத்தை சரியாக அறியவில்லை. ஒருவேளை நிறைய பிரச்சனையோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சிலர் இருக்கிறீங்க. ஆவியானவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு விளக்கும்படியாக சொல்லுகிறார். என்கிட்ட சிலர் ஃபோன் பண்ணுவாங்க, அங்கிள் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, புருஷன் என் மேலே சந்தேகப்படுறான், அவன் இன்னொருத்தி கூட வாழ்ந்துட்டுருக்கான், என் பிள்ளை கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. அந்த அம்மா வேகமாக சொல்லிகிட்டே ஏம்மா கொஞ்சம் நிறுத்துமா, ஏம்மா என்கிட்ட 2 பிரச்சனை தான் சொல்லியிருக்கிறா, இதே மாதிரி 200 பிரச்சனை இருக்குது. கரெக்டாக? ஐயா சரியாக சொல்லிட்டீங்க ஐயா, எனக்கு 200 பிரச்சனை இல்லை, எல்லாமே பிரச்சனை. அப்படி நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? இன்றைக்கு எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளியை வைக்கிற நாள். ரைட், எப்படி தைரியமாக சொல்கிறேன்னு தெரியுமா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அவரிடத்தில் பலவிதமான பிரச்சனைகளோடு வந்தாங்க. வியாதி பிரச்சனை, குடும்ப குழப்பம், பற்றாக்குறை, இல்லை மரணம். எந்த பிரச்சனையையும் இன்றைக்கு இல்லை நாளைக்கு தீர்த்து வைக்கிறேன் என்று அவர் சொல்லவே இல்லைங்க. அதனால தான் நான் ஒவ்வொரு செய்தியிலையும் சொல்ல விரும்புகிறேன். இன்று கண்ட எந்த பிரச்சனையும் இனி நீ காண போகிறதே இல்லை. ஓகே, உன் பிரச்சனையெல்லாம் கப்பல் நிறைய ஏற்றுப்பா. அந்த அம்மாட்ட அப்படி தான் சொன்னேன், ஏம்மா உன் பிரச்சனையெல்லாம் கப்பல் நிறைய ஏற்றுமா, ஏற்றிட்டு ஏசப்பாட்டை கொண்டு பாப்பா, நீங்கள் தானே என்னை ரட்சித்தீங்க, 25 வருஷமாக உங்களை தானே கும்பிடுறேன், எல்லா விக்கிரகங்களையும் விட்டுட்டு வந்தேனே, எனக்கு ஏன் கப்பல் நிறைய பிரச்சனை? சிம்பிள் ஆன்சர், John 8:32. You have not known the truth rightly. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படி என்றால் என்ன பொருள்? அறிவு பிரச்சனை. நீ அறியலை, நீ சத்தியத்தை சரியாக அறிஞ்சிருந்தா விடுதலை, வெற்றி, ஜெயம், குழந்தை பாக்கியம், பேங்க் அக்கௌண்ட்டில் எப்பொழுதுமாய் ₹1 கோடி. சத்தியத்தை நீங்கள் சரியாக அறியவில்லை என்கிற ஒரே ஒரு காரணத்தை தவிர உங்கள் தோல்விகளுக்கு எந்த காரணமும் கிடையாதுங்க. ரைட், நான் இப்போ 3 சத்தியத்தை சொல்கிறேன். தேவன் உங்கள் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை அவர் மாற்றிடவே மாட்டாருங்க. உனக்கு விசுவாசிக்க முடிகிறதா? உதாரணத்தை வேற சொல்கிறேன். எல்லாருமே ஃபெயிலியர் கேஸுங்க. யார்? முதல் பெற்றோர் ஃபெயிலியரு, மோசே ஃபெயிலியரு. மலையை பார்த்து பேசுங்கிறாரு, அவர் திட்டத்தை மாற்றலை பாரு. மலையை பார்த்து பேசுறதுக்கு பதிலாக கொம்பை கொண்டு அடிக்கிறான். அவர் திட்டத்தை அவனை கொண்டே நிறைவேற்றினார். தண்ணி வந்ததா இல்லையா? பாவம் உசியா, அவன் மனைவியை இச்சிக்கிறான் நியாயப்பிரமாண காலத்தில். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நியாயப்பிரமாணம் கிடையாது. ரைட், இச்சிக்கிறான். இப்போ அவன் முடிவு பண்ணிட்டான், இவளை மனைவியாக்கி கொள்ள வேண்டும் என்று. யார்? ஆட்டு எடைய முடிவு பண்ணுறான். இப்போ எதுக்கு யார் பிரச்சனை? உசியாச்சு. அவன் ரொம்ப நல்லவனாக இருக்கானே, விட்டு வச்சுருக்கலாம்ல. உசியா, நான் ஏதாவது ஒருத்தர்கிட்ட சொல்லி, மந்திரிட்ட சொல்லி, அப்பா அவர்கிட்ட சொல்லிடு, இந்த கேஸை டைவர்ஸ் பண்ண சொல்லிடு, நான் பச்சைய பாதையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிடுறேன். உசியாவுக்கு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அப்படி கூட தீர்த்து கொடுக்கலாம் பாருங்க. அவங்ககிட்ட ஏன் லெட்டர் கொடுக்குறேன், எப்பா இந்த லெட்டர் கொண்டு வர்றேன் உசியா,
அவனை என்ன செஞ்சிருக்கு, போர்க்களத்தில் உள்ள தள்ளி வெட்டி போட்டிருங்கன்னு சொல்கிறாங்க. இவ்வளவு பெரித படுபாவியை கூட தேவன் அவனிடத்திலிருந்து உறவை கட் பண்ணலை பாருங்க. ரைட்? அன்பையும் துண்டிக்கவில்லை, உறவையும் துண்டிக்கவில்லை. சத்தியம் சத்தியம். இந்த சத்தியத்தை நீ அறிகிறாயா? ஏன் உன்னால நம்ப முடியாத ஆசீர்வாதங்களை நம்ப முடியல தெரியுமா? நீ வா நீதியே பார்க்குறான். நான் இன்னும் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணணும், இன்னும் என்னெல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும். பருப்பு வேகாது. நீ விசுவாசித்தால் மாத்திரம்தான் தேவனுடைய மகிமையை காண்பாய். எதை விசுவாசிக்கணும்? என்னுடைய ஆவி மனிதனிலே தேவன் என்னை பரிசுத்தமாக்கி விட்டார், என்னை நீதிமான் ஆக்கி விட்டார், என்னை நீதிமாட்டி ஆக்கி விட்டார், என்னை பரிசுத்தவாட்டி ஆக்கி விட்டார், என்னை பரிபூர்ணமாக்கி விட்டார். இதை நீ அறியலைன்னா அவருடைய அன்பை சந்தேகப்படுவாய். அதான் இன்னைக்கு நடக்குது. உனக்கு ஏன் தேவனுடைய பெரிய ஆசீர்வாதம் வரவில்லை தெரியுமா? நீ அவருடைய அன்பை முழுவதுமாக நம்ப முடியலை. நான் தான் நல்லவன் இல்லையே. ஐயா, ஆண்டவரே சொல்லிட்டாரு, நல்லவன் ஒருவனும் இல்லை. நல்லவர்களை மாத்திரம்தான் அவரால் ஆசீர்வதிக்க முடியும் என்றால் ஒரு மனுஷனை கூட ஆசீர்வதிக்க முடியாது. ஏன்? இயேசுவே சொல்லிட்டாரு, நல்லவன் ஒருவனும் இல்லைன்ட்டாருங்க. அப்போ எப்படி இவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் கிடைச்சது? எப்படி அந்த ஆட்டிடையன், கொலகார ஆட்டிடையன், வேசிக்கல்லன் ஆட்டிடையன் எப்படி தேவனால் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டான்? கிருபை, கிருபை. அன்கண்டிஷனல் லவ் அண்ட் அன்மெரிட்டட் ஃபேவர் அண்ட் சூப்பர் நேச்சுரல் பவர் இஸ் கிரேஸ். மூண்டையை பிடிச்சிடுங்க. நிபந்தனை இல்லாத அவருடைய அன்பு, நிகரே இல்லாத அவருடைய தயவு, உன்னால் கற்பனை செய்ய முடியாத அளவு உனக்குள்ள ஆற்றலை வைத்திருக்கிறாரு. அதுதாங்க கிருபை. இதை அவன் அறிஞ்சிருந்தா குற்ற உணர்வே அடையலை, தேவனை விட்டு விலகி ஓடலை, குற்ற மனசாட்சி கடந்து அவனை தொல்லை பண்ணலைங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அதைத்தான் ஏசாயா 55வது அதிகாரத்தில் தீர்க்கதரிசி எழுதுகிறான். 55:3 தாவீதுக்கு அருளப்பட்ட நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொன்னவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலான அந்த புதிய உடன்படிக்கையினாலே அந்த கிருபையை நித்திய உடன்படிக்கையாக நம்மோடு ஏற்படுத்தி விட்டார். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன்னுடைய கிரிமினல், நீ கொலை செய்தால் கூட அவருடைய அன்பு மாறாது. ஆனால் நல்ல செய்தி என்ன தெரியுமா? அவர் உன்னை பாதுகாத்து கொள்ள, உன்னால் கொலை செய்ய முடியாது. அதைத்தான் 6:14 ரெஃபர் பண்ணுறாரு. ரோமர் 6:14, நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடினால் உங்களாலே கொலை செய்ய முடியாது. ரைட்? கர்த்தர் நல்லவர். அருமையானவர்களே, அப்போது முக்கியமான ட்ரூத் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, உங்களை எதற்காக கரம் பிடித்திருக்கிறார்? எதற்காக கரம் பிடித்திருக்கிறார்? உலகத்தை உலுக்கும்படியாக கரம் பிடித்திருக்கிறார். அந்த திட்டம் மாறவே மாறாது. அங்கிள், எனக்கு உங்களை மாதிரி பிரசங்கம் பண்ண தெரியாத, உன்னை உலகத்தை உலுக்குவதற்காகவே கரம் பிடித்திருக்கிறார். ரைட்? அங்கிள், உங்களை மாதிரி நான் நல்லவன் இல்லையே. உன்னை உலகத்தை உலுக்கும்படியாகவே கரம் பிடித்திருக்கிறார். ரைட்? அங்கிள், எனக்கு 1000 பிரச்சனை இருக்க, உலகத்தை உலுக்கும்படியாகவே உன்னை கரம் பிடித்திருக்கிறார். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேளுங்க. நீங்கள் ஒரு 400-500 செய்தி கேட்டுட்டீங்கன்னா தூள் கலப்புவீங்க. என்ன தூள் கலப்புவீங்க? செத்தவங்களை சகட்டு மேனிக்கு எழுப்புவீங்க. நீங்கள் முழு நேர ஊழியத்துக்கு வராமல் இருக்க முடியாது. மற்ற குப்பையான அந்த குப்பையை கிண்டிட்டு இருக்க மாட்டீங்க. ஏன்? உங்களை தேடி ராஜாக்கள் வர ஆரம்பித்துருவாங்க. அவன் பங்களாவை எழுதி தருவான்ப்பா. நீ துட்டுக்காக தானே வேலைக்கு போகிறான், வேறு எதுக்கு வேலைக்கு போகிறான்? நான் யோசித்து பார்க்குறேன், ஒரு மனுஷன் 70 வருஷம் சுமாராக வாழ்றானே வைங்களேன், 90% நேரத்தை ஒரே ஒரு காரணத்துக்காக தான் செலவழிக்கிறான். எதற்காக? துட்டு சம்பாதிக்க. இயேசு கிறிஸ்துவுக்கு ஆஸ்திகள் கொடுத்தாங்கங்க. அநேக ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு சொத்தை விற்று கொண்டு பாதத்தில் வச்சான். இந்த ஆசீர்வாதம் உனக்கு ஆயத்தமாக இருக்கிறது. நீ பைபிள் காலேஜே போக வேண்டியதில்லை. அருமையானவர்களே, ஒரு 15 புஸ்தகம் இருக்குது. ஒரு புக்கு 300 ரூபா தாங்க. 4000 ரூபா அனுப்புங்க. இந்த 15 புஸ்தகத்தை உங்களுக்கு அனுப்புகிறேன். நீ படிக்கிற நபராக இருக்கணும். ரீடிங் ஹேபிட் இருக்கா? கண்டிப்பாக இதில் இன்வெஸ்ட் பண்ணு. கொரியர் சர்வீஸ் ஃப்ரீ. இப்போ 4000 ரூபா 15 புக்கு அனுப்புகிறேன். நீ என்ன செய்ய, ஒரு 3 மாதம் ஒரு ரூம் போடு, அல்லது இந்த சம்மரில் கொடைக்கானல் போயிரு, அல்லது ஊட்டிக்கு போயிரு, ஏதாவது கிராமத்துக்கு போய் இதை படி.
முழங்கால்லாம் போட்டு படிக்காத, சிரிச்சுக்கிட்டே படி. உபவாசம்லாம் பண்ணிட்டு படிக்காத, சும்மா படி, மரத்தடியில் உட்காந்து படி. சத்தியத்தை நீ அறிந்து கொள்ளுவாய். இன்றைக்கி 3 சத்தியங்களை நான் சொல்லி தந்துடுறேன். உங்களுடைய குறைவுகள், உங்களுடைய கீழ்ப்படிதலில் கண்டிப்பாக அநேக காரியங்களில் உங்களுடைய கீழ்ப்படிதலில் குறைவு இருக்கும். அவர் உங்கள் கூட வைத்திருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ண மாட்டார், உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை கட் பண்ண மாட்டார், உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கட் பண்ண மாட்டார், திட்டங்களையும் கட் பண்ண மாட்டார். உன்னை கொண்டு தான் செய்வார். நீ வேண்டானா விட்டுருவார். ஆர் யூ அவைலபிள்? தட் இஸ் த ஒன்லி கொஸ்டின். நீங்கள் அவைலபிளாக இருக்கிறீங்களா? உங்கள் டேலண்ட் எல்லாம் தன்னால் வருங்க, உங்கள் ஸ்கில்லு தன்னால் வரும், உங்களுக்கு எல்லாமே தன்னால் வருங்க. ஆர் யூ அவைலபிள்? எதுக்கு இப்போ அவைலபிளாக இருக்குன்னு தெரியுமா? ரூம் போட்டு இந்த புக்கை வாசி. உனக்கு ரீடிங் ஹேபிட் இல்லையா? இப்போ தான் எல்லாம் யூடியூப்பில் இருக்க. என்னுடைய செய்தி நம்ப முடியாதவை 400 என்கிற செய்தியை கேட்டு 2 பெண்கள் தங்களுடைய கணவன்மாரை உயிரோடு எழுப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு ஃபெய்த் வந்துடுது. அது ஒன்றும் பெரிய மேஜிக் இல்லைப்பா. நீ சத்தியத்தை சரியாக நான் கற்றுக் கொடுக்கிறதுனால உங்களுடைய விசுவாசம் எப்பொழுது விண்ணை தொட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் போகிற இடத்துலெல்லாம் அற்புதங்களை தண்ணீரை போல செய்வீர்கள். பங்களாக்கள் உங்களுக்கு வந்துடும், ராஜாக்கள் உங்களை தேடி வருவார்கள். வேற யார்? ஜோ பைடன் அவருடைய ஃப்ளைட்டை அனுப்பி என்ன செய்வார்? அவங்க செத்து போனால் அவருடைய சொந்தக்காரனை எழுப்புவார்ப்பா. இங்கே அமெரிக்காவில் 1000 ஏக்கர் உனக்கு சொந்தமாயிரும். இப்படி தாங்க பைபிளில் நடந்திருக்கு. ரைட்? ஆபிரகாம் எப்படிங்க கோடீஸ்வரனானா? அவன் உழைச்சா கோடீஸ்வரனானா? பாவிகளுடைய ஆஸ்தி அவனுக்கு வந்தது. ஹல்லேலூயா. உங்களுக்கு சமயம் இருக்கும் என்றால் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6:30 to 8:30 முகப்பேருக்கு வாங்க. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை உழைக்காமலே சுதந்தரிப்பது எப்படி என்று தேவனுடைய ஆவியானவர் கற்றுத்தருகிறார். ஆமாம், வாக்கு பண்ணி இருக்கிறார்ல. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள் என்று கலாத்தியரில் எழுதுகிறார் இல்லையா? பெற்றுக்கொள்ளுவீர்கள். நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். அந்த பெற்றுக்கொண்டதை நீங்கள் கையிலே பார்ப்பதற்காக நீங்கள் அந்த வகுப்புக்கு வாங்குங்க. உங்கள் கடன் பிரச்சனையை தேடியும் காணாதிருப்பீர்கள். வாக்கு தத்தம் நிறைவேறும். என்ன வாக்கு தத்தம்? நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு அநேக தேசங்களுக்கு கடன் கொடுப்பாய். யூ ஷால் லெண்ட் டு நேஷன்ஸ். ஹல்லேலூயா. நம்ப முடியாததை நம்புவதாங்க விசுவாசம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் உங்களால் எதை நம்ப முடியல? ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாததை நம்ப முடியல. அப்போ நம்ப முடியாததை நம்பினா போதும், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வந்துடும். அதற்காக என்னோடு ஜேர்னி பண்ணுங்க. கொஞ்ச நாள் ஜேர்னி பண்ணுங்க. உங்களுக்கு நேரம் இருந்தால் 1 வருஷம் எங்கள் செய்தியை கேளுங்க, அல்லது 3 மாதங்கள் கேளுங்கள். ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும் என்பது மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற பெரிய திட்டங்களை உங்களை கொண்டு அங்கே அவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். பெரிய மனிதர்களையோ ஒழுக்கமான மனிதர்களையோ ரொம்ப டேலண்டடாக அவர் வேண்டானே சொல்லிடுறாரு. ஈசாய் வீட்டுக்கு போகிறாரு, எந்த பேக்ரவுண்டும் இல்லை, ராஜ பரம்பரையா ஆடு மேய்க்கிறவன். அவனை தூக்கி உயர வைக்கிறாருப்பா. அதான் தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபை. அதில் பார்த்தீங்கன்னா இவன் தேடி போல சிங்காசனத்தை யூத ஜனங்கள் அவனை பிடிச்சு கொண்டு எங்க சவுலுக்கு பிறகு அங்கே சீட்டில் கொண்டு உட்கார வச்சுட்டாங்கப்பா. எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைக்க பண்ணுகிற தேவன் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஒரு சிலரோடு தெளிவாக பேசுகிறார். மாறாதவை 3. 1, அவர் உன்மேல் வைத்திருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ஒரு நாளும் அவர் துண்டிக்கிறவர் அல்ல. 2வது, உன் மேலே வைத்திருக்கிற அன்பு, உன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக அது குறைந்து போகிறதில்லை. 3வது, அவர் உன்னை கொண்டு செய்ய நினைக்கிற திட்டங்கள் ஒரு நாளும் மாறாது. உனக்கு தேவன் வைக்க விரும்புகிற ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் ஒரு நாளும் குறையாது. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாறாத தேவனுடைய நன்மைகளை ருசி பார்ப்பீர்கள். நீங்களும் வாழுவீர்கள், வையகத்தையும் வாழ வைப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள்.
உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும்